இதோட ஃபுல் பேக்கேஜ் 18,000. ஒரு ஆள் போனச்சுன்னா 90 சார்ஜ் பண்ணோம். ஒரு சிறுவருக்கு வந்து ஒரு ஆளுக்கு 400 வந்து இது ஃபுல் பேக்கேஜ் வந்துட்டு 8,000. அதே டைம் ஒரு ஆள் போன சொன்னால் 1000. அதே மாதிரி சிறுவர்கள் போன சொன்னால் 500. சவாரி படகு அமௌண்ட் என்ன மாதிரி சொன்னால் ஃபுல் பேக்கேஜ் வந்து 12,000. அதே டைமில் ஒரு ஆள் போன சொன்னால் 750. அதே டைமில் வந்து சிறுவர்களுக்கு சின்னாக்களுக்கு வந்து 400 சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து அதிவேக படகு. இது வந்து ஃபுல் பேக்கேஜ் வந்து 10,000. அதே டைமில் ஒரு ஆள் போன சொன்னால் 1800. அதே டைமில் சிறுவர்களுக்கு 9,000. ஹாய் மக்களே, நான் உங்கள் போசுகிறப்பாய் மக்களே. நிறைய பேர் யூடியூப் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க முதல்ல யூடியூப் சேனலுக்கு. என் அன்பு உள்ளங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்பதான் இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் மக்களே, இப்போ நான் காத்தாங்குடியில் புதிதாக திறக்கப்பட்ட படகு சவாரி என்ற இடத்துக்கு வந்து இங்கே ஆத்தோரத்தில் புதுசாக திறந்துருக்காங்க. இவங்களை எப்படிப்பட்ட சவாரி, என்னென்ன முறையில் இந்த படகு சேவை இருக்குன்னு அனைத்து இந்த வீடியோட பார்ப்போம் மக்களே. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு படகுகளும் ஒவ்வொரு விதமான முறையில் ஒவ்வொரு கட்டணம் ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட கட்டணம், என்னென்ன முறையில் என்னென்ன படகுகள் சேவையில் இருக்குன்னு அனைத்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். வாங்களே வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். ஏன்னா இப்போ ஒரு சிறப்பான முறையில் அந்த இடத்தை அமைச்சிருக்காங்க. என்ன சார், நிறைய ஊரில் இருந்து நிறைய பேர் இந்த சுற்றுலா வராங்க இதை பார்க்குறதுக்கு. என்ன சொன்னால் ஒவ்வொரு படகுகளும் ஒவ்வொரு கட்டணம் அறிவிறாங்க. இப்படிப்பட்ட கட்டணம் என்ன முறையில் இருக்குது, என்னென்ன முறையில் சவாரிகள் இருக்குது, எப்படி வித்தியாசமாக இருக்குன்னு அனைத்தையும் இந்த வீடியோட அனைத்தையும் பார்ப்போம் மக்களே. வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். இது சவாரி படகு. இப்போ இந்த சவாரி படகு இப்போ நாங்கள் போகிறோம். இப்போ அதுக்குள்ள நாங்கள் இந்த படகுலாம் போகிறோம். இந்த சவாரி படகு அமௌண்ட் என்ன மாதிரி சொன்னால் ஃபுல் பேக்கேஜ் வந்து 12,000. நீங்கள் அந்த புக் பண்ணி இந்த சவாரி படகு புக் பண்ணி நீங்கள் இதில் போகலாம். அதே டைமில் ஒரு ஆள் போகிறது 750. அதே டைமில் வந்து சிறுவர்களுக்கு சின்னாக்களுக்கு வந்து 400 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த சவாரி படகுல ஒரு 1 hour தான். இதுவும் அதே மாதிரி 1 hour தான். 1 hour போய் ஆற்றுக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி வரலாம். ஏன்னா அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், இப்போல்லாம் செய்யலாம். அப்படி ஒரு ஃபன்னாக இருக்கிறது. அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது மிக ஒரு வித்தியாசம் ஃபீலிங் அனுப்பிப்பீங்க. ஏன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்குது. இது வந்து இந்த படகுலாம் வந்து சோலர்லாம் சோலர்லாம் இந்த படகுலாம் இருக்குது. நல்ல ஒரு ஃபீலிங் ஏற்படும். ஏன்னா அப்படி ஒரு நல்ல ஒரு என்ஜாயாக இருக்குது இந்த படகு சவாரி பண்ணும்போது. இது மிதக்கும் உணவகம். இதில் சேப் எப்படி ஒரு சிடி பஸ் மாதிரி தான் இந்த படகு வந்து ஒரு சிடி பஸ் மாதிரி. இதில் வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சிடி பஸ்ஸில் போகிற மாதிரி தான். ஏன்னா அந்த சேப்பு தான் இருக்குது என்று சொன்னால் மஞ்சள் நிறத்தில் சிடி பஸ்ஸில் அளவுக்கு தான் இந்த படகு இருக்குது. இதில் அமௌண்ட் என்ன ஆகிடுச்சுன்னா 18,000. அதாவது இது ஃபுல்லாக 26 பேர் இருக்கலாம் போல. இதில் வந்து 18,000 ஃபுல் அமௌண்ட். அவங்களோட ஃபுல் பேக்கேஜ் வந்துட்டு 18,000. அதே டைமில் இதில் ஒரு ஆள் போனச்சுன்னா 750 சார்ஜ் பண்ணோம். ஒரு ஆளுக்கு 750. நீங்கள் ஒரு ஃபுல்லாக புக் பண்ணால் 18,000. அதே டைமில் சிறுவருக்கு வந்து ஒரு ஆளுக்கு 400 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த படகுல நீங்கள் போகணும் சொன்னால் இதை இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபன்னை நீங்கள் அனுபவிக்கலாம். ஏன்னா அப்படி இதாக இருக்குது. ஏன்னா இந்த 1 hourல இந்த ஆற்றுக்குள்ளே 1 hourல நீங்கள் இருக்குது. அதாவது ஒரு ஹவருக்கு நீங்கள் அவங்களோட அமௌண்ட் வந்து ஒரு ஹவருக்கு இது இங்கே போய் நீங்கள் நல்ல ஃபன்னாகி அவங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்கலாம். இப்படி ஒரு ஃபன்னான ஒரு மனசே சந்தோஷமாக ஏன்னா ஒரு நல்லா இருக்கும். அப்புறம் இந்த ட்ராவல் பண்ண அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். அதில் நீங்கள் வந்தீங்கன்னா இதில் நீங்கள் இதுக்கு அவங்க சீட்டை எடுத்து அவங்களோட என்ன டிக்கெட்டை புக் பண்ணி நீங்கள் இதை போகலாம். இதில் ட்ராவல் பண்ணி இது அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதே மாதிரி இது பார்பிகோ படகு. இந்த படகுல வந்து இது ஃபுல் பேக்கேஜ் வந்துட்டு 8,000. அதே டைம் ஒரு ஆள் போகிற சொன்னால் 1000. அதே மாதிரி சிறுவர்கள் போகிற சொன்னால் 500. அதே மாதிரி இந்த படகு ஒரு வித்தியாசமான படகு. நீங்கள் இப்படி படகுலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க. நீங்கள் நான் இப்போ இந்த தான் பார்க்குறேன். இது ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த படகு. அது ஜொக்கு வடிவத்தில் வளைச்சி டேபிள் போட்டு நடுவில் ஒரு மேசம். அதே மாதிரி நீங்கள் நல்லா பண்ணையில் சாப்பிட்டு கூட அவ்வளோ போகலாம். நல்லா என்ஜாய் பண்ணி இந்த ஆற்றுக்கு சுற்றி கூட 1 hourல வரலாம். இது இந்த படகு வந்துட்டு இப்போ சொன்ன அமௌண்ட் மாதிரி ஃபுல் பேக்கேஜ் வந்துட்டு 8,000. ஒரு ஆளுக்கு 1000. சிறுவருக்குன்னா 500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து அதிவேக படகு. இது வந்து ஃபுல் பேக்கேஜ் வந்து 10,000. அதே டைமில் ஒரு ஆள் போகணும் சொன்னால் 1800. அதே டைமில் சிறுவர்களுக்கு 9,000. இந்த பேக்கேஜ் இந்த அதிவேக படகு எப்படின்னு சொன்னால் அதிவேகமாக போகணும்னு சொன்னால் இந்த படகு நாங்கள் போகல. இது ஒரு 5-6 பேர் போகலாம் போல. இந்த பேக்கேஜ் நீங்கள் ஃபுல் புக் பண்ணுங்கள். ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா புக் பண்ணிங்கன்னா இதுக்கு 10,000 புக் பண்ணி 6-5 பேர் போகலாம். அதே மாதிரி ஒரு ஆள் நாங்கள் போகிறது நீங்கள் அதுக்கு 1,800 நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி சின்னவருக்கு 9,000. இந்த படகுன்னு ஒரு சூப்பரான படகு. ஏன்னு சொன்னால் ஒரு அதிவேகமாக இருக்கிற படகு கொஞ்சம் வேகமாக போகும் போல இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற படகு இல்லாமல் சோலார் மூலமாக தான் இந்த எல்லா படகும் ஓடுது. ஏன்னு சொன்னால் இந்த படகுல போகும்போது ஒரு சிறப்பான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய. ஏன்னு ஆற்றுக்குள்ளே போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்து அதே மாதிரி ஆற்றுக்கு நடுவில் நின்று அங்கே ஃபோட்டோ ஷூட்டிங் பண்ணுறவங்க அப்படியெல்லாம் ஒரு இருக்குது வேறு லெவலுக்கு. அதே ஒரு நல்ல ஒரு ஃபன்னாக இருக்குது இந்த படகுல போகிறது. அது மீனுக்கு மண்
எப்படி அந்த அந்த மாதிரி சேட்ட மாதிரி போனா